அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சொந்தத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாயிலை சொல்லிச்சு. அப்ப இதுக்கு அப்படியானா அப்பொழுதுதான் எப்பொழுது? அதை முந்தின வசனம் வாசிப்போம். மைக்ல வாசிங்க. வசனத்தை வந்து என்ன வசனம் வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பெண்ணை மைக் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அப்போ என்ன எப்பொழுது நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய்ன்னு சொன்னா, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் நீ ஆசரிக்கும் போது இப்போ இந்த அப்பொழுது கர்த்தர் என்ன பண்றா, மனமகிழ்ச்சியா இருப்ப, பூமி உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்கும்படிக்கு அவர் செய்வார். நம்ம ஜெபிப்போம், கண்ணில் மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல தருணத்துக்காக உங்கள் நன்றியில் இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலே இந்த வசனத்தை என் தேவனை விட்டு போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீனை பிட்டு போஷித்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த அப்பத்தை பிட்டு போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கரத்திலே தானே நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம். அப்பா, நீர் பெருகவும் நாங்கள் செல்வோம் வேண்டும். அப்பா, இந்த கரத்திலே நாங்கள் இந்த முழு செய்தியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமான செய்யாதபடி சொல்லி ஒரே வார்த்தை சொல்ல போனா, நம்ம தேவனுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை ஆசரிக்கணும்ன்றதை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் பேச வருகிறார். அப்போ நம்ம பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்னா இன்றைக்கு தான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகி இன்றைக்கு தான் பரிசுத்த நாள். இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ நம்ம நினைக்கலாம், இத்தனை வருஷம் இத்தனை நாளாக நான் ஓய்வு நாளாக வந்துட்டு தானே இருக்கேன், நம்ம சண்டே வந்துட்டு தானே இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் ஏன் இதை குறித்து பேசுகிறான்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் அதற்கான ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார் என்று அர்த்தம். அதை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஓய்வு நாள் எப்படி வந்தது என்று சொல்லி நம்ம முதலாக அதை தியானிப்போம். முதலாவது ஓய்வு நாள் எப்படி வருகிறது என்று சொல்லி வந்து சொன்னால், ஆதியாகமம் 2:2 வாசிங்க. கொஞ்சம் டக்கு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:2 வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே தேவன் என்ன பண்ணாராம், 6 நாளும் தேவன் வந்து வானத்தை பூமி உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் என்ன பண்ணார், அவரு ஓய்ந்திருந்தார்னா ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரே ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக சண்டேல ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அது தேவாதி தேவன். அவர் வந்து ஏன் ரெஸ்ட் எடுக்கிறார், அவர் 7th டே அன்னைக்கு ஏன் ரெஸ்ட் எடுத்தாரு, ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி காண்பிக்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி செய்தார். தேவாதி தேவன் என்ன பண்ணாரா, அன்னைக்கு ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருக்கிறதுனால தான் இந்த நாள் பேர் ஓய்வு நாள்னு வந்தது. நீங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனாலும் ஒரு சில காரியங்களை நான் அதை நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். அதே போல் 10 கட்டளைகள் வாசிங்க. யாத்திராகம் 28. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதாவது ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா, பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டுமா.
அப்போ நம்ம ஓய்வு நாள்னு சொன்னா இது இன்னைக்கு தான் அது ஓய்வு நாள். இதை ஆண்டவர் இன்னைக்கு எப்படி சொல்றாருன்னா, நீ பரிசுத்தமாக நீ ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்கிறத குறித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 20:8-9 வாசிமா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாரும் வேலையும் செய்ய வேண்டாம். ஓகே, 11ஆம் வாசிமா. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். அப்ப ஆண்டவர் 6 நாளைக்குள்ள என்ன பண்ணாராம்? வானத்தை உண்டாக்குனாராம், பூமியை உண்டாக்குனாராம், எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசி ஓய்வு நாள் என்ன பண்ணாராம்? 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்த என்ன பண்ணாரா? கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப அதை என்ன பண்ணார் ஆண்டவர்? ஓய்ந்திருந்தது மட்டும் இல்ல, அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சுட்டு பிறகு என்ன பண்ணாரா? அதை பரிசுத்தமாக்கினாரா. அப்போ அப்படியானா இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஒரு ஆசீர்வாதமான நாள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஓய்வு நாள். அதே போல தேவன் என்ன சொன்னாரா? அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப தேவன் ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, அதை பரிசுத்தமாக மாற்றுகிறார். அப்ப இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். ரெண்டாவது இந்த நாள் என்ன பண்ணா? ஒரு பரிசுத்தமான நாள். அடுத்தது எசேக்கியேல் 20:12 வாசிமா. எசேக்கியேல் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படி எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக ஓய்வு நாட்களை கட்டளையிட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை எதற்கு கட்டளையிட்டாராம்? நாம் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு அவர்களுக்கும் எனக்கும் இது ஒரு அடையாளமா இருக்கட்டும். அப்ப உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எது அடையாளமா இருக்கிறது? எது அடையாளமா இருக்கு? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அடையாளமாக இருக்கிறதா? இந்த ஞாயிற்றுக்கிழமை அடையாளமாக இருக்கிறது எதுக்குன்னா, கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படியானால் தேவன் இந்த நாள் என்ன பண்றாரா? அவங்கள பரிசுத்தம் பண்ணுகிறாரா? நீங்க இப்படி இந்த நாள்ல வரும்பொழுது என்ன தேவன் செய்கிறார்? உங்களுக்குள்ள என்ன செய்யறாருன்னா பரிசுத்தப்படுத்துகிறாரா? அப்ப தேவன் என்ன பண்றாரு? இந்த நாள்ல உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு இந்த நாளை அவர்களுக்கு எனக்கும் அடையாளமாக கட்டளையிட்டேன் சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இந்த வசனங்களை நான் ஏன் வாசிக்க சொன்னேன்னு சொன்னா, ஓய்வு நாளோ எப்படி வந்தது, அது தேவன் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்களை வாசிக்க சொன்னேன். அப்படியானால் இந்த ஓய்வு நாள், இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? இந்த ஆராதிக்கிற இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? ஆசீர்வாதமான ஒரு நாள். அப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். இரண்டாவதாக இந்த நாள் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு நாள் என்று தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நாள். மூன்றாவதாக இது வந்து என்னது? ஒரு அடையாளமான நாள். உனக்கும் தேவனுக்கும் இடையில அடையாளமான ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா இப்ப இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் நீங்க இந்த நாளை எப்படி பார்த்துருப்பீங்களோ தெரியாது. இந்த ஓய்வு நாளை நீங்க எப்படி அதை யோசிச்சிருப்பீங்களோ, எப்படி பார்த்துருப்பீங்களோ அதை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க உணரணும், இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாள் ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாள் எனக்கும் தேவனுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிற நாள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சில காரியங்கள் தெரிந்திருக்கும், ஆனால் தேவன் சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த நாளை நம்ம எவ்வளவு கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஓய்வு நாள் ஆராதனையை தேவன் எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் என்பதை நம்ம
அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் இது அப்போ நீ நினைக்கணும், இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நாளிலே, அடையாளமான ஒரு நாளில் நான் தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு ஆலயத்துக்கு வருகிறேன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், தேவன் எப்படி இந்த ஓய்வு நாளை உண்டாக்கி வைத்தார் என்பதை குறித்து நம்ம அறிந்தோம். இப்போ வசனத்துக்கு வருவோம். வசனத்திலே 13வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் இல்லம்மா, ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்ன பண்ணலாமா? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். அப்போ இந்த நாளை நம்ம என்ன பார்க்குறோன்னா, நெகேமியா இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யக்கூடாதான், உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கணுமா. உன் காலை என்ன பண்ணுமா? நீ விலக்கணுமா. உனக்கு இஷ்டமானதுன்னா ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு யுவர் ஓன் ப்ளஷர் என்று சொல்லப்பட்டிருக்கு. யுவர் ஓன் ப்ளஷர். அப்போ உன்னை எது சந்தோஷப்படுத்துமோ, உனக்கு எது வேணுமோ அந்த காரியங்களுக்காக நீ இன்னைக்கு போகக்கூடாது. உன்னை நீ சந்தோஷப்படுத்துகிற, உனக்கு இஷ்டமானதை செய்கிற காரியங்களுக்கு நீ இன்றைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்கிறது. இதை அதே போல நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு பிறகு அதோட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்துன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இதில் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோம், உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கணுமா. முதல்ல என்ன பண்ணுமா, நீ உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை நீ விலக்க வேண்டும். அப்போது பொதுவாக சண்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சண்டே செகண்ட் வீக்கு ஒரு சில காரியம் நடைமுறை, சில செகண்ட் வீக் ப்ராக்டிக்கலாக கம்யூனை திருவிழந்தப்போ ஃபுல்லாக இருக்கீங்க. ஆனால் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கான அப்படியே ஒரு மந்தம். ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நீங்கள் பயபக்தியாக நீங்கள் ஆசிரிக்க வேண்டும். உங்கள் ஓன் காரியத்துக்காக, அதாவது அது வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், சாதாரணமாகவும் சொல்லுகிறேன். நெகேமியா அவருடைய காலத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசித்து அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெகேமியாவில் இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நெகேமியாவில் சரி, நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் அப்படியே உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிவிடுகிறேன். நேரம் இருக்கணும். நெகேமியாவில் நம்ம வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணாராம், நெகேமியாவில் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாராம், 5ஆம் அதிகாரம் வாசிக்குமா, நெகேமியா 5 வாசிங்க. நெகேமியா 5, சாரி சரி பரவாயில்ல, சரி சாரி, நெகேமியா 13:17 வாசிங்க. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குற இந்த பொல்லாத செய்தி என்ன? அடுத்த வருஷம் வாசிங்க. உங்கள் பிதாக்கள் இப்படி செய்தது அல்லவா? நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீமையெல்லாம் வர பண்ணினார். நீங்களோ என்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறதினால் இஸ்ரவேல் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா,
அந்த எகேமியா காலத்துல இந்த ஜனங்க அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாங்களாம். ஏன் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாங்கன்னா 20ஆம் வசனம் வாசிமா. அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சண்டே அன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணாங்க. ஒரே வார்த்தையில் சொல்ல போனா சண்டே அன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணாங்க. அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். இதுதான் அப்போ நெகேமியா காலத்துல என்ன நடந்ததுன்னா, அவங்க சண்டே அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க பிஸ்னஸ் செஞ்சாங்க. அவங்களுடைய டீலிங்ஸ் 6 நாள் என்ன செய்தாங்களோ அதை 7ஆவது நாளே அவங்க என்ன பண்ணாங்க, செய்தாங்க. இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க காரியம். அதை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறார். பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுக்கு இஷ்டமான செய்யாதபடிக்கு உன் காலை விளக்கணும், உன் வழிகளில் நடவாதபடிக்கு நீ கவனமாக இருக்கணுன்றார் ஆண்டவர். அப்போது நிறைய நாள் பார்க்கணும். நானும் பாஸ்டர் விசிட்டிங் வருவோம். விசிட்டிங் வரும்போது கூட நாங்கள் சொல்லுவோம், சண்டே ஆராதனைக்கு நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லி நாங்கள் கேட்டு நாங்கள் அந்த காரியத்தை சொல்கிறது உண்டு. ஆனால் என்ன ஒரு முக்கியமான காரியம்னா, சில வேலைகளில் இந்த ஓய்வு நாள் அப்போ தான் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் டீலிங் போகிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் வந்திருக்கு. நான் யாரையும் ஒரு குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, பட் இந்த மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னால், அன்னைக்கு தான் பிஸ்னஸ் டீலிங் வருது, இன்னைக்கு முக்கியமான பிஸ்னஸ் சொல்லி அன்னைக்கு என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு வராமல் போகிறது. அதே போல் அன்னைக்கு என்ன பண்ணுறது, அன்னைக்கு தான் எங்களோட அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம். ஏன் ஏமா வரல, எங்கள் அண்ணன் ரொம்ப நெருங்கின அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பாஸ்டர், அதான் பாஸ்டர் வரல. அப்புறம் வேற என்னம்மா, ஏமா ஆராதனைக்கு வரல, என் பொண்ணு வேலைக்கு போகுது, சாப்பாடு கட்டணும், அதனால வரல. ஸோ இல்லை யாரோட ஃபங்க்ஷன், என்னன்னா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பாஸ்டர், அதனால நான் சண்டே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சண்டே அதெல்லாம் என்னன்னா நம்முடைய சுய இஷ்டமானது செய்யும்படிக்கு நம்ம போகிறோம்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் போகாதபடிக்கு உங்களோட காலை நீங்கள் விளக்கணும். அன்னைக்கு இல்லை முக்கியமான ஒரு மீட்டிங் பாஸ்டர், அன்னைக்கு தவிர்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மீட்டிங் அது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சில வேலையில் நீங்கள் சொல்வீங்க. ஆனால் முக்கால்வாசி நான் கேள்விப்படுறதுன்னா, சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷனு, இல்லை சொந்தக்காரங்களுக்கு எதுவும் முக்கியமாக தேவை இருந்தது, அன்றைக்கி நாங்கள் போயிட்டோம், எங்கள் மாமா பார்க்க போயிட்டோம், எங்கள் மச்சனை பார்க்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேவையான ஒரு இது பாஸ்டர், அக்கா கூப்பிட்டுருந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொந்தக்காரங்களை நம்ம வெறுத்துவோம் நாங்கள் சொல்ல வரல. ஆனால் சில வேலை என்ன பண்ணுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், லேசாக தலைவலி கொடுத்து சார், கொஞ்சம் லேசாக தலைவலி கொடுத்தோங்க, ஐயோ பாஸ்டர் அன்றைக்கி தான் ஜுரம் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, அதனால் வர முடியல பாஸ்டர் அப்படியும் சில சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை பலவீனமாக இருக்க சில வேலையில் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஒரு சில டிஸ்டர்பன்சஸ், நீங்கள் அதெல்லாம் ஜெபிச்சிங்கன்னா அதெல்லாம் தன்னாலே சரி பண்ணலாம். சில வேலை என்ன பண்ணுவாங்க, சண்டே வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர், அதனால் வேலை போகிறேன், நீ தைரியமாக நின்னீங்கன்னா, இல்லை சண்டே நான் ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது, எனக்கு பரிசுத்த நாள், தயவு செய்து அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுங்க, நீங்கள் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களோட வேலை ஸ்தலத்தில் பரிந்து பேசுவார். நீங்கள் அன்னைக்கு வேலைக்கு போகாதபடிக்கு தேவன் திரும்பியா அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கபடிக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அது சாதாரணமாக என் சண்டே தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாக எடுத்தீங்கன்னா அதனால தான் சில விளைவுகள் வருகிறது. நீங்கள் ஆனால் இன்னைக்கு யோசிக்கணும், இது கர்த்தருடைய பரிசுத்தமான நாள், இது கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நாளை நான் தேவ ஆலயத்தில் தான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருந்து பாருங்க. தேவனுக்கு உகந்த விதத்தில் நீங்கள் அதை வைராக்கியமாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோட ஆசீர்வாதமே வித்தியாசமானது. சிலர் என்ன பண்ணீங்க, நல்லா வைராக்கியமா இல்லை, என்ன ஆனால் சரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்க, அதில் வர ஆசீர்வாதத்தை அவங்க நல்லா ருசிச்சிருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு அன்பாய் சொல்கிறேன், தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமையில ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்க. அது எவ்வளோ முக்கியமானவங்களோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அது யார் உங்களுக்கு எப்படிப்பட்ட நெருங்கின சொந்தமானவங்களாக கூட இருக்கட்டும், நீங்கள் தேவனை முதலாவது நிறுத்துங்க. ஐயோ அவங்க கோச்சிப்பாங்க பாஸ்டர், கோச்சிட்டோம் சொல்ல வரல, நீங்கள் முந்தின நாள் போங்க, முந்தின நாளே போய் அழகாக அவங்கள பார்த்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இல்லையா அடுத்த நாள் போங்க,
ஃபங்க்ஷனுக்கு அடுத்த நாளே போங்க, காலையிலே போங்க, திங்கட்கிழமை காலைல திங்கட்கிழமை சாயங்காலம் போய் ஒரு gift அழகாக வாங்கி கொடுத்து, நான் இந்த மாதிரி எனக்கு இல்லைங்க சண்டே எனக்கு ஆராதிக்கிறதுனால என்னால் முடியலன்னு சொல்லி ஆனாலும் உங்களை இந்த gift வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு gift வாங்கி கொடுத்துருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் அப்படி செய்து பாருங்க, அடுத்த நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அடுத்த முறை உங்களுக்கு சண்டேலாம் வரமாட்டாப்புல. எனக்கும் பாஸ்டருக்கும் எத்தனையோ ஒரு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலன்னு நினைக்கிறீங்களா? நிறைய சூழ்நிலைகள் வந்திருக்குது. சண்டே தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதுவும் முக்கியமாக ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு சண்டே ஆனால் கொண்டாடுறோம். அப்போதான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போதான் என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு வேற கூடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க சண்டே வெளியே வரமாட்டாங்க, இவங்க சண்டே ஆலயத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரன் அவரோட சொந்தக்காரன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவாங்க, சுரேஷ் இதுதான் சுரேஷ்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள நாங்கள் வெறுக்கல, சொந்தக்காரங்களை வெறுக்கணும்னு சொல்ல வரல. அடுத்த நாள் போவோம், போய் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசிட்டு நாங்கள் வந்தது உண்டு. இல்லை முந்த நாளே போயிடுவோம், முந்த நாளே போய் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பேசிட்டு வந்துடுவோம். அப்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் தயவு செய்து ஓய்வு நாளிலே உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்க. நான் நேரடியாகவே சொல்லுகிறேன். நான் இப்படி மறைமுகமாட்டு சுற்றி அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களிடம் எளிமையாக உங்களிடத்துல நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு முக்கியமான எந்த பிஸ்னஸ் டீலிங் இருந்தாலும் சரி, தயவு செய்து போகாதீங்க. ஆண்டவரை விட முக்கியம் அந்த பிஸ்னஸ் இல்லை. உனக்காக சிலுவையில் அவங்களாம் மறிக்கல, உனக்காக சிலுவையில் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் அவங்க கூட அவங்க உனக்காக சிலுவையில் மறிக்கல. ஆண்டவர் உனக்காக மறிச்சார், உனக்கு ஜீவனை அவர் கொடுத்தார், உனக்கு ஒரு ரட்சிப்பை அவர் கொடுத்தார். அவரை முன்னாடி நிறுத்தி அந்த பிஸ்னஸ் டீலிங்கை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணு. பரவாயில்ல, எனக்கு அதனால் வர 1 லட்சம் வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நிறுத்துங்க. நீங்கள் கர்த்தருக்காக நிறுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம். ஆனால் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீ நின்று பாரு, தேவன் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதை நான் உண்மையாக உணர்ந்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இல்லை அன்னைக்கு பிஸ்னஸ்க்கு போனேன், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தது, அதை ஒரு 1000 ரூபாய் ஆண்டவருக்கு காணிக்கையாத்துக்கு கொடுத்துட்டான்னு ஆண்டவர் அமைதியாகிடுவார்னு நினைக்காதீங்க. இல்லை அன்னைக்கு ஒரு 10,000 கிடைக்கல, எனக்கு நான் அதில் 5,000 ஆண்டவர் கொடுத்தேன்னா ஆண்டவர் அமைதியாகிடுவார்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க. தயவுசெய்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. தெளிவாக இருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை காணிக்கையா இல்லை, உங்களை விரும்புகிறார். உங்களுடைய தசமபாகத்தை அல்ல, உங்களை விரும்புகிறார். நீங்க முக்கியம், உங்க தசமபாகம் முக்கியம் இல்லை, நீங்க முக்கியம். உங்க காணிக்க முக்கியம் இல்லை, நீங்க முக்கியம். நீங்க லம்பா போடுவது 5,000 கொடுத்து 10,000 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, அதை காட்டிலும் நீ அவருக்கு முக்கியம். தயவு செய்து அதை உணர்ந்து கொள். ஆண்டவருக்காக இன்னைக்கு சொல்லிட்டு போங்க, ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், அவருடைய ஆலயத்துக்கு வராமல் நீ போய் உங்க சொந்த பிஸ்னஸ்க்கு பேச தயவு செய்து உட்காராதீங்க. அதில் அது எத்தனை லட்சம் வந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், நான் அவர் தான் எனக்கு முதல்ல சொல்லி நீங்கள் அதை விட்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஆண்டோட ஆலயத்துக்கு வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் தனியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது டக்குன்னு தெரியாது, உடனே ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல கனி கொடுத்துரும் காய் காத்துரும் நினைக்காதீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுப்பார். ஆனால் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் பெரிய ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும். அது இந்த உலகம், அதுதான் நான் பின்னாடி நான் சொல்ல வருகிறேன். அதனால் இன்றைக்கு நீங்கள் தயவு செய்து தீர்மானம் எடுங்க. இந்த நொண்டி சாக்குக்கெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அப்படியே மட்டை அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். அல்லவே நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப முடியலன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார், உங்களுடைய நினைவை பார்க்குறார், உங்களை தயவாக இருப்பார். ஆனால் கூடுமானவரை ஆண்டவரே நான் நமக்கு உண்மையாக இருப்பேன். மாஸ்டர் சொல்கிறாங்களே, மாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி ஃபோன் பண்ணுவார் கேட்பாருன்றது அது உண்மைதான். ஆனால் அதை விட உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆண்டவரே நான் உமக்காக நான் செய்வேன்னு சொல்லி உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வருவேன்ப்பா, உங்களை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. நீங்கள் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பாஸ்டர் ஆராதனை என்ன சொன்னாங்க, நான் முழு இதயத்தோடு உங்களை தேடுவேன் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அறகுறையா இல்லை, நீ அறகுறையா தேடுறது ஆண்டோட விருப்பம் இல்லை, நீ முழு இதயத்தோடு தேடிப்பார், அவர்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை போய் எதுவும் சிக்னேச்சர் பண்ண வேண்டாம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் சிக்னேச்சர் எதுவும் பண்ணாதீங்க. வீட்டு பத்திரமா இருக்கட்டும், அல்லது இல்லை உங்கள் சொந்த காரியமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஸ்காலர்ஷிப் போறீங்களா, அது சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா, வேண்டாம். தயவுசெய்து அன்னைக்கு போய் சிக்னேச்சர் போடாத. தயவுசெய்து உன் கையை விலக்கு, உன் வழியின்படி நடவாது. இல்லை இது என் வழி, நான் இப்படிதான் போய் அவனுக்கு வேற வழி இல்லை அப்படி சொல்லாத. தேவனுடைய வழியை நீ தெரிஞ்சுக்கோ. இல்லை நீங்கள் சொல்லு, ஒர்க் பண்ணுற இடத்துல சொல்லுங்க,
இல்லை இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுருங்க பாஸ்டர், என்னை விட்டுருங்க சார், எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லுங்க. இல்லை நான் உங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னா ரொம்ப நன்றி, என்னை வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்லிடுங்க. நீங்கள் செய்து பாருங்க, உங்களுக்கு அதை விட நல்ல வேலையை தேவன் கொடுப்பார். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, அதை விட நல்ல வேலையை தேவன் கொடுப்பார். அதில் உங்கள் சொந்தக்காரங்களா அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாருங்க, அவங்க உங்க மேலே வச்சிருக்க அன்பை இன்னும் அதிகரிக்க பண்ணுவார் தேவன். நீ போய் தட்டி கொடுக்குற அந்த அன்பை காட்டிலும் நல்ல அன்பை தேவன் சொந்தக்காரங்க உங்க மேலே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதான் நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஞாயிற்றுக்கிழமைலாம் அனாவசியமா நாம் எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே, என் காலை விளக்குவேன், என் கையை விளக்குவேன், என் வழிகளை விளக்குவேன். நான் அந்த சோம்பேறித்தனமா நான் வீட்டில் தூங்க மாட்டேன், ஸோ நொண்டி சாக்குக்கெல்லாம் நான் வீட்டில் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்குள்ள தீர்மானம் எடுங்க. ஆனா முக்கியமாக தெரியுமா, ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க அப்படி நீங்க ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, நைட்டெல்லாம் வேலை இருந்துச்சு அதனால காலை தூங்கிட்டேன், தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. உனக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நீ விட்டுருவியா? உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போக மாட்டீங்க, விழுந்தடிச்சு போக மாட்டீங்க. ஒரு 1 லட்சத்துக்காக யாரோ 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்க எப்படி போய் நிற்பீங்க? ஆனா அதை காட்டிலும் மகா பெரிய தேவாதி தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வரீங்க. அப்போ நீங்க எவ்வளவு ஆர்வத்தோடும் உண்மையோடும் முழு இதயத்தோடு நீங்க ஆண்டவரை தேடுங்க. இதெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு வருகிறதால முக்கியமான ஒரு காரியம், ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வராம நீங்க ஒரு மாசத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வராம இல்லையே, மாசத்துல ஒரு நாள் வந்துடுறேனே, மீதி 3 நாள் தான் நான் வராம இருக்கேன், மீதி 3 வாரம் நான் வரல அப்படி சொல்லாதீங்க. நீங்க நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது 3 வேளையும் சாப்பிடுறோம்ல, 24/7 சாப்பிடுறோம்ல. 24/7 தான் என்ன இருக்கும்? 24 மணி நேரத்தையும் சாப்பிட்றோம், 7 நாளும் சாப்பிட்றோம், கரெக்ட் செய்யறோம்ல. அப்போ அப்படியானா நீங்க என்ன பண்ணணும்? இந்த காரியத்திலேயே நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் நீங்க முழு இதயத்தோடு கர்த்தரை தேடி பாருங்க, உங்களோட காரியங்களை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. முதலாவது என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க. தேவ சித்தம் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நீங்க விட்டுட்டு நீங்க ஆனா சாதாரண நீங்க போய் பாருங்களேன், தேவ சித்தம்னா என்னன்னு தெரியாது. நீ உன் இஷ்டத்துக்கு நீ செய்வ, உன்னோட காரியங்களை உன் இஷ்டத்துக்கு நீ செய்வ, உனக்கு தோன்றபடி நீ செய்வ. ஆனா அப்படி தேவன் உன்னை அழைக்கல. தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆண்டு என்ன சொல்றாரு? கடைசி நாள்ல என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்றாரு. உன்னோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்ப தெரியுமா முழு அர்த்தம் வருது? நீ தேவ சித்தத்தை செய்யற பத்தியா, அப்பதான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ முழுசா இருக்கிறன்னு அர்த்தம். அப்பதான் நீ தேவனை நீ முழுசா நேசிக்கிறன்னு அர்த்தம். அதில் எப்ப நீ தேவ சித்தத்தை செய்யறியோ அப்பதான் உனக்கு பரலோக ராஜ்யம் உனக்காக காத்திருக்கும். உன்னை நம்ம ஒரு வாரம் போயிட்டு அப்படியே அசால்ட்டா இருந்துட்டு நான் பரலோக ராஜ்யம் போயிடுவேன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாங்க? சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துல நீ பிரவேசிப்ப. அதில் கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? அதுல ஒரு அர்த்தம் வேணுமா? அதுல ஒரு நிறைவு உனக்கு வேணுமா? அந்த நிறைவு இல்லாம நீ ஓடிட்டு இருக்க. அந்த நிறைவு எப்ப தெரியுமா கிடைக்கும்? நீ ஆலயத்துக்கு வந்து அவங்க சித்தத்தை நீ அறிந்து கொள்ளும் போது உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நிறைவு வரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என்ன இருக்காது? ஒரு நிறைவு இருக்காது. நீ செய்வ, எல்லாம் பண்ணுவ, சாப்பிடுவ, ஓடுவ, செய்வ, எல்லாமே செய்வ, ஆனா ஒரு நிறைவு இல்லாம நீ ஓடிக்கொண்டிருப்ப. ஆனா உனக்கு எப்ப நிறைவு வரலாம்? அவருடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ளுவார். நீ ஆலயத்துக்கு வந்து பாரு, அவருடைய சித்தத்தை நீ அறிஞ்சு செயல்படுகிறவனா இருப்ப, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்ப. அப்போ உன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நல்ல பூர்ணமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவரே, உங்க சித்தம் எனக்கு முக்கியம், நீங்க எனக்கு முக்கியம், உங்க சித்தம் எனக்கு முக்கியம்ப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யணும், அது எனக்கு முக்கியம் ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் உண்மையாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவேன், நான் எங்கேயும் நான் ஓட மாட்டேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல இன்னொரு காரியம், நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்களும் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்காங்களா நீங்க தயவு செய்து பாருங்க. நான் உங்களை குற்றப்படுத்துகிறா இல்ல, ஆனா உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களுக்கு உங்களை எச்சரிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். நீங்க மட்டும் இருந்துட்டு உங்க பிள்ளைங்க எங்கேயோ இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க போறீங்களா, உங்க பக்கத்துல உங்க பிள்ளைங்க இருக்கணும். யூத் பிள்ளைங்களா, யூத் மீட்டிங்ல இருக்காங்களா, சண்டே கிளாஸ் இருக்காங்களா, என் பிள்ளைங்க சண்டே கிளாஸ் இருக்காங்கன்னு சொல்லணும், என் பிள்ளைங்க யூத் மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லணும்.
யூத் வருஷத்துல இருக்காங்கன்னு சொல்லணும். தயவு செய்து பிள்ளைங்களை போட்ட விட்டுறாதீங்க. நீங்க இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லைன்னு சொல்ல வரல. உங்க முகத்தை பார்த்து கண்டிப்பா உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் உன் பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கியோ அப்படி உன் பிள்ளைங்களும் ஆலயத்துல இருக்கணும். தயவு செய்து அதை எச்சரிக்கையா இருங்க. பிள்ளைங்களை அன்னைக்கு ரொம்ப உள்ள முடியல, ஏதாவது கோச்சிங் கிளாஸ் போறாங்க அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஈவினிங் சர்வீஸ்க்காக கூப்பிட்டு வந்துருங்க. ஈவினிங் இல்லை போறாங்கன்னா ஈவினிங் சர்வீஸ் கூப்பிட்டு வந்துருங்க. இல்லை வேற எங்கோ ஸ்டே பண்ணாங்க, அங்க பக்கத்துல எங்க ஆராதனை நடக்குதுன்னு பார்த்து அங்க ஆராதனை அன்னைக்கு ஒரு நாள் இங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னா அங்க பக்கத்து ஆராதனைக்கு போவான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் சண்டே நானும் என் பிள்ளைங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்போம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. யோசுவா சொன்னா நானும் என் வீட்டாரும் வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னா அந்த மாதிரி நீங்க சேவிச்சு பாருங்க. குடும்பத்தோடு சேவிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க சண்டே அன்னைக்கு, அப்போ சண்டே அன்னைக்கு யாரையும் பார்க்க கூடாதா? 6 நாள் இருக்கு. உங்க சொந்தக்காரங்க மேல நீ பேசலாம், சிரிக்கலாம், என்ன வேணா செய். ஆனா 7ஆவது நாள்ல நீயும் குடும்பமா கர்த்தருக்கு முன்னாடி நின்று பாருங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. அல்லேலூயா. போய் ஆராதனை முடிஞ்சோடனே போறீங்களா, ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களோட சந்தோஷமா செஞ்சு சாப்பிடுங்க. உங்க பிள்ளைங்களோட கணவரோட ஏதாவது என்ன முடியுமா செஞ்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. சாயங்காலம் என்ன பண்றது? சாயங்காலம் ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாமா? கார் எடுத்து போய் எங்க அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? தயவுசெய்து செய்யாதீங்க. சாயங்காலத்துல நான் என்ன செய்யறேங்க அதே நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். நான் என்ன செய்ய தெரியுமா? பாஸ்டர் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. நான் என் பிள்ளைங்களோட உட்காந்து வீட்டில் ஆராதிப்பேன். அல்ல 1.5 மணி நேரம் நான் ஆராதிப்பேன். ஜானோட பெண்ணியை பக்கத்துல வைத்துக்கொண்டு நீங்க அதே போல வீட்டில் உட்காருங்க. உங்க ஹஸ்பண்டோட உட்காருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்களோட உட்காந்து கர்த்தரை பாடி துதிச்சு ஒரு 2 பாட்டு பாடுங்க. பாடி துதிச்சு ஆராதிச்சு அபிஷேகத்தை நிரம்பி நல்லா அபிஷேகத்தை நிரம்பி ஒரு வசனத்தை சொல்லுங்க. காலையில பாஸ்டர் மெசேஜ்ல என்ன வசனம் கொடுத்தாரோ அதே வசனத்தை நீங்க அது பிள்ளைங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா ஆராதிச்சு வசனத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லி அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சு பாருங்களேன். பெரிய மகிழ்ச்சி வருங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்க உள்ளத்தை நிரப்புங்க. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க அதை நல்லா ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆமான்னு சொல்லி நீங்க மற்ற யாருக்கும் தயவுசெய்து நேரம் ஒதுக்காதீங்க. நீங்களும் உங்க பிள்ளைங்களும் கர்த்தரோட ஹல்லேலூயா சண்டே ஈவினிங் உட்காந்து நல்லா ரொம்ப ஒரு 3 மணி நேரம் உட்கார சொல்ல, சும்மா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் உட்காந்து பாடி துதிச்சு ஆராதிச்சு ஒரு ஆண்டவர் என்ன சொன்னார மெசேஜை தியானம் பண்ணி அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. பிள்ளைங்களை வாய் விட்டு பேச வைங்க. பிள்ளைங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க. நீ பயப்படி, நீ ஜோமனு, நீ தேவசத்தை ஒப்புடு. நம்மளே கமெண்ட் பண்ணது இல்லை. பிள்ளைங்க என்ன நினைக்குதுங்க, அதுங்க மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுங்க என்ன சொல்ல வருதுங்க, அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு தான் இந்த நல்ல அருமையான நேரம். மம்மி எனக்கு ஆண்டவரை பத்தி எனக்கு சந்தேகம் இருக்குது, எனக்கு பைபிளை பத்தி எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, இது உண்மைதானா இது பொய் தானா, பிள்ளைங்கள்லாம் கேட்குங்க. அதெல்லாம் இதுதான் தான் அருமையான நேரம். அப்படி ஆண்டவரை பத்தி சொல்ல ஆபிரகாம் அதை செய்தான். தான் பிள்ளைங்களுக்கு ஆண்டோட நீதியை சொன்னான். அதே போல நீயும் ஆண்டோட நீதியை உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு. அப்பப்பா உன் குடும்பத்துல எந்த சோதனையும் வராது. அல்லேலூயா. எந்த சோதனையும் வராது, எந்த தீங்கும் வராது, எந்த கெட்ட சம்பவங்களும் நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நெகேமியா சொல்றாரு, ஏன் தீங்கு கர்த்தர் வர பண்ணாராம்? ஏன் தீங்கு கர்த்தர் வர பண்ணாங்க இஸ்ரவேல் மேல? அவன் ஓய்வு நாள்ல இஷ்டத்துக்கு ஆசரிச்சாங்க, அதனாலதான் அந்த தீங்கு வந்ததுன்னு சொல்லி. அப்படியானால் உனக்கு தீங்கு வராம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? குடும்பத்து மேல எந்த தீங்கும் வராது. உன் பிள்ளைங்க நீ சொல்றதை கேட்பாங்க, உனக்கு முள்ளா மாற மாட்டாங்க, உனக்கு கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைங்க உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதான் இதுதான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அதை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்க பிள்ளைங்களும் ஆண்டவரும். அதுதான் ஓய்வு நாள செய்ய வேண்டியது. நெருங்கின மாமாவா இருக்கான், நெருங்க மச்சனா இருக்கான், 6 நாள் இருக்குது அவங்கள பார்க்க. அன்னைக்கு போங்க. ஹல்லேலூயா. நான் புக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி நான் உங்களுக்கு முக்கியமான சொல்லிவிட்டேன். இப்போ பிளஸ்ஸிங்ஸ் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. அப்படி நீங்க ஓய்வு நாள் ஆசரிச்சீங்கன்னா, ஐயோ காலையில் தாப்பா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், சாயங்காலம் வேற ஆண்டவரா அப்படி சொல்லி யோசிக்காதீங்க. இப்போதான் காலையில் தான் நான் 3 மணி நேரம் சர்ச்சில் இருந்தேன், சாயங்காலமா அப்படி நீங்க நினைக்காதீங்க. மதியானம்னா நல்லா ரிலாக்ஸா சாப்பிடுங்க, தூங்குங்க, வேணான்னு சொல்ல. ஆனா ஈவினிங் நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங் தகுந்த மாதிரி. ஆனா உட்காந்து பார்த்து நீங்க
அனுபவிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவரை விட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல நீங்களும் உங்க மாமியார் எல்லாம் உங்க கணவர் பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து தயவு செய்து அந்த மாதிரி செய்து பாருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். நீங்க என்ன ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க நான் சொல்லிடுறேன். 14வது வசனம், அப்பொழுது கர்த்தரில் நீ மன மகிழ்ச்சியா இருப்பாய். அப்ப எப்படி இருப்பியா? கர்த்தர்ல மன மகிழ்ச்சியா இருப்பியா? அந்த வேலையில மகிழ்ச்சியே இருக்காது குடும்பத்துல. ஏன் தெரியுமா? இதுதான் சரியாய் ஆசரிக்க நீ ஆசரிச்சின்னா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி குறையாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி குறையறதுனா என்ன ரீசன்? அப்படியானா மகிழ்ச்சி உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமா? நீ சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலேஜ்ல வந்து விழுந்து கர்த்தர் உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா வைப்பார். சாயங்காலத்தை நீ பிள்ளைங்களோட நீ தேடிப்பார். நீ கர்த்தர் நீ சொன்னபடி அப்படி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து என் கர்த்தருக்கு செய்து பாருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி வரலன்னா என்ன வந்து கேளுங்க. கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருப்பார். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது நீங்க 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் சொல்லுது. அப்போ அந்த மகிழ்ச்சியினால என்ன பண்ணுவ? உள்ளான ஆத்மாவோட ஒரு பலன் வரும் பாருங்க. அந்த பலனால நீ அழகா அந்த வாரம் ஃபுல்லா நீ ஓடுவ. உன் வேலைக்கானாலும் சரி, உன்னோட வீட்டு காரியங்களாலும் சரி, எல்லாத்தையும் நீ நல்லா செய்வ. ஒரு தெய்வீக பலன் உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. பலன் குன்றி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி சோர்ந்து போவாதீங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. உங்களை ஒரு தெய்வீக பலன் உங்களை நடத்தும். அந்த வாரம் ஃபுல்லா அந்த தெய்வீக பலன் உங்களை நடத்தும். அந்த பலனால நீங்க நல்லா தேவனுக்கு என்று நிற்பீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்லா வீட்டு வேலையை செய்வீங்க. உங்களோட பிசினஸ் காரியம் செய்யணுமா இல்ல வேலைக்கு போகணுமா எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு பலன் கிடைக்கும். அதே சமயத்துல நீ கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தா இன்னொரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சங்கீதம் 37 டைம் ஆச்சுன்னு சொல்லுகிறேன். சங்கீதம் 37 சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. நீ என்ன வேண்டியோ கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பாரா? எப்ப கொடுப்பாருங்க? கர்த்தரிடத்துல நீ மன மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் நீ இருதயத்துல என்ன நினைக்கிறியோ அப்பவே கொடுத்துருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் இருதயத்துல என்ன வேண்டியோ தேவன் உனக்கு அதை செய்யணும்னு விரும்புறியா? கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் தான் விரும்புவார். உனக்கு உன்னோட இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் செய்யணும்னு நினைச்சினா நீ கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இரு. எப்படி மன மகிழ்ச்சியா இருப்ப? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடிவா. காலையில ஆராதனை நீ ஆராதித்து தேவ செய்து தேவனுடைய பிரசன்னத்தை உட்காரு. மாலையில உன் குடும்பத்தோட தேவனை ஆராதிச்சு பாரு. அந்த மன மகிழ்ச்சி கர்த்தருக்கு கொடுக்குற அந்த மகிழ்ச்சி என்னன்றதை நீ உணர்ந்து கொள்வ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நான் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோள். நீங்க அதை எப்படி சாதாரண எடுக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க அப்படி செய்து பாருங்க. கர்த்தரிடத்துல கர்த்தர் உங்க இருதயத்தின் வேண்டுதலை நீ நினைக்கும் போதே ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா நீ சொன்ன மாத்திரத்துல அவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அதே போல பூமியின் உயர்ந்த இடங்களில் எல்லா உயர்ந்த இடங்களில் உன்னை குடியிருக்க பண்ணும் என்னன்னு அர்த்தம்னா மற்ற ஜாதிகள்ல எல்லாரையும் பார்க்கலாம் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமா தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. உன் சொந்தக்காரன் மத்தியில உன்னுடைய வேண்டப்பட்ட மத்தியில உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமா ஆண்டவர் வைப்பார். அதுதான் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல குடியிருக்கிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பாரு. கர்த்தர் உன்னை எல்லா இடத்துலையும் கனப்படுத்துவார். நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் மத்தியில கனப்படுத்தி உன்னை உயர்த்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தால போஷிப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்போ யாக்கோபுடைய சுதந்திரத்தால நம்ம போஷிப்பேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஆதியாகமம் 49 வாசிங்க. ஆதியாகமம் 49:22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். 25 வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இது என்னன்னா யாக்கோபுடைய சுதந்திரம் சொல்லும்போது என்னன்னா அது ஒண்ணுல யாக்கோபு வந்து எத்தனா இருந்தான். ஆனால் அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனை பிரின்ஸா மாத்தினார். இஸ்ரவேல் என்ன அர்த்தம்னா யாக்கோப தேவன் என்னவா மாத்தினாரு? இஸ்ரவேலாக மாற்றினார். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? பிரின்ஸ்னு அர்த்தம். இஸ்ரவேல்னா பிரின்ஸ்னு அர்த்தம்.
அப்போ அது வரைக்கும் யாக்கோபு எப்படி இருந்தாப்ல, எத்தனாக இருந்தார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை பிரின்ஸா மாத்தினார். பிரின்ஸ் என்ன அர்த்தங்க தமிழ்ல, இளவரசன் அர்த்தம். அப்போ உங்களெல்லாம் ஆண்டவர் வந்து இளவரசிக்காக மாத்துறேன்னா என்ன பாசமா சொல்றீங்க நீங்க? இன்னொரு பாசமா ராணியாவும் ராஜாக்காவும் தேவன் வைப்பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்களா? வசனம் சொல்லுதுங்க. அதில் யாக்கோபுடைய சுதந்திரத்தை அவங்க யோசிக்க என்னன்னா இருக்குன்னா, யோசேப்புக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பிரின்ஸா இருந்தால அதே ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்துச்சு. அவன் பிள்ளை யோசேப்புக்கு வந்துச்சு. யோசேப்பு எப்படி இருந்தான்? எகிப்தின் அதிபதி. எகிப்துல எப்படி இருந்தான்? பார்வோனுக்கு அடுத்ததாக இருந்தான். அந்த யோசேப்புக்கு வருகிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். யோசேப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுவார், உனக்கு கொடுப்பார். அவன் கணித்ததும் தெளியா இருந்தான். அவனுக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவர் யோசேப்புக்கு? வானத்தின் ஆசீர்வாதங்களே, பூமியின் ஆழத்தில் ஆசீர்வாதம், வானத்தின் உயரத்துல இருந்த ஆசீர்வாதம், பூமியின் ஆழத்துல இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், யோசேப்புக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்போ எப்படி அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் எட்டாத ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அது வானத்துல உயரம் தான், அது தேவன் உங்களுக்காக கொடுப்பார். அல்லேலூயா. யோசேப்பு எப்படி இருந்தாங்க? பிரின்ஸ் மாதிரி இருந்தான், இளவரசன் மாதிரி இருந்தான் எகிப்துல. உன்னையும் தேவன் ஒரு இளவரசனா வைப்பார். அல்லேலூயா. ஒரு பிரின்ஸா வைப்பார். நம்புற மாதிரி சொல்லுங்க பாசமா நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க உண்மையா நீங்க கர்த்தருக்காக நீங்க கர்த்தரை கனப்படுத்தி பாருங்க. தேவன் உங்களை கனப்படுத்துறாரா இல்லையா பாருங்க. அப்போ வானத்துல உயர இருக்க ஆசீர்வாதம் தேவன் உனக்கு கொடுப்பார். ஒருவேளை பூமியின் ஆழத்துல உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் அதையும் உனக்காக எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பின் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன்தான் அவனை வில்வீரன் மனமடிவாக்கினாலும் அவனுடைய புயல் தான் கடைசி என்ன பண்ணுச்சு, ஜெயிக்குது. அது போல தேவன் உனக்கு செய்வார். அதான் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன், யோசேப்பின் ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். அல்லேலூயா. யோசேப்பின் ஆசீர்வாதங்களால் உன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட he will make you prince, ஒரு இளவரசி, குட்டி இளவரசனாக, குட்டி இளவரசியாக தேவன் வைக்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாரோட வாய் சொல்லிச்சா? பாஸ்டமோட வாய் இல்ல. யாரோட வாய் இது? கர்த்தருடைய வாய் சொல்லிச்சான். பைபிள்ல பொதுவா தீர்க்கதரிசிங்க சொல்லுவாங்க, தேவதூதர்கள் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா இதை யார் சொன்னாவா? கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் யார் சொன்னாங்க? கர்த்தருடைய வாய் உங்களோடு கூட பேசி இருக்கிறது. அப்ப நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும்படிக்கு நீ தீர்மானம் பண்ணு. ஐயோ அது கஷ்டம் அப்படின்னு நினைக்காத. கர்த்தருக்காக நீ ஒரு ஸ்டெப் நீ, கர்த்தரை நான் முழு இதயத்தோட நான் நேசித்து நான் இதை செய்வேன், இதை தீர்மானம் பண்ணுவேன். நீ யோசிப்பாரு. குடும்பத்துக்கு வர வேண்டிய தீங்கெல்லாம் தேவன் நிறுத்துவார். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதான கேடெல்லாம் தேவன் மாற்றுவார். உன் குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவார். மகிழ்ச்சி குறைவாலாம் மாற்றுவார். உன் குடும்பத்தை முதல்ல மகிழ்ச்சியாக வைப்பார். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக வைப்பார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மற்றவங்க மத்தியில நீ தலை குனிஞ்சு போகாதபடி தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துவார். யாக்கோபுடைய யோசேப்பின் ஆசீர்வாதங்களால் உன்னை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நீ மட்டும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கன்னு சொல்லி ஆண்டவருக்காக நான் சரிப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நான் சொன்னது ஓய்வு நாள் எப்படி வந்தது, இரண்டாவது ஓய்வு நாள் எதை செய்யக்கூடாது, மூணாவது நாள் அப்படி உண்மையா இருந்து முழு இதயத்தோடு கர்த்தரை தேடி கனம் பண்ணினா எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்க. என்னால் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல, பரவாயில்ல. கர்த்தர் உங்களோடு பேசி உங்களோட இருதயத்துக்கு கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம்.